ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மேனிபுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபோட்டோ மேனிபுலேஷனுக்கு நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நிறைய பேர் டுட்டோரியல்னு கேட்டதுனால நான் இதை எப்படி கிரியேட் பண்ணுன்றதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி காட்டப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கேன்வாஸ் வந்து ஓப்பன் பண்ணிப்பேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2160 பிக்சல்ஸ் வித் 2700 பிக்சல்ஸ் ஹைட். ரெசல்யூஷன் வந்து 300 பிக்சல்ஸ் பர் இன்ச்சில் வச்சிருக்கேன். இதோட ரேஷியோ வந்து 4:5 ரேஷியோவில். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டார்க் பேக்ரவுண்டே ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ டார்க் பேக்ரவுண்ட் அங்கே சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் கொடுத்து பேக்ரவுண்டை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நமக்கு ஒரு குளோப் வந்து வேணும். ஸோ அந்த குளோப்காக எலிப்ஸ் டூலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் வந்து பண்ணிவிட்டு இதோட வித் வந்து 1450, ஹைட் வந்து 1400. ஸோ அப்படி கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரோக் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ளூ டோனில் சேச்சுரேஷன் கம்மியான ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குளோப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த குளோப் வந்து செமிஸ்பியராக மாற்றணும். அதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு எலிப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி மேலே இருக்கிற டாப் போர்ஷனை டெலிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் கைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த பக்கம் ஒரு கைடு, இந்த பக்கம் ஒரு கைடு, தென் நெக்ஸ்ட் வந்து சென்டராக ஒரு கைடு வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எலிப்டிக்கல் மார்க்கெட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எலிப்ஸ் வந்து கிடைக்கும். இதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+: வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கைட்ஸ் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்து இந்த இடம் தேவை, இந்த கீழே இருக்கிற இடம் தேவை, டாப் போர்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே வந்து இந்த செலெக்ஷன்லேயே ஒரு மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த இடம் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்குது. இப்போ நமக்கு கீழேயும் விசிபிளாக வேணும். ஸோ அதுக்கு அகைன் ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்து இந்த இடத்துல இப்படி மொத்தமாக கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இடம் நமக்கு தேவை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மாஸ்கில் வந்து ஒயிட்டால் ஃபில் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற போர்ஷனும் ரிவீல் ஆகும். ஸோ ஒயிட்டால் ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வந்து கொடுப்பேன். கீழே இருக்க போர்ஷன் வந்து ரிவீல் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம ஒரு 3D ஷேப் வந்து கொடுப்போம். ஸோ அதுக்கு ஷேட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி இது மேலே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறேன். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஒரு நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்குல்ல, பேக்ரவுண்டில் ஒரு கலர், இந்த கலர் வச்சுட்டு இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 70 வச்சுட்டு ஜஸ்ட் இந்த ஷேட் வந்து நான் அப்படி கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதோட பேக்ரவுண்டில் ஒரு கலர் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த இடம் வந்து டார்க் ஷேட்லேயே இருக்கிறதுனால லைட்டர் கலர் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்னோ இருக்க மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்னோ இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்னோ வந்து நார்மலாக நான் ஒரு ஒயிட்டை ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபுல் ஒப்பாசிட்டி வச்சுக்கோங்க. கலர் வந்து ஒயிட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் இருக்க மாதிரி ஒரு ஸ்னோ வந்து வரும். ஸோ இந்த ஃப்ளோவிலே கூட வரையலாம், இல்லை வேறு மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இதோட எப்படி ப்ராசஸ் பண்ணுன்றதான் சொல்ல போகிறேன். இது எக்ஸாக்டாக நான் ரீக்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்னோ வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஸோ சும்மா ரேண்டமாக இப்போதைக்கு இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த குளோப் எப்படி நம்ம 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த ஸ்னோவையும் கொண்டு வரோம். ஸோ ஸ்னோவை கொண்டு வரதுக்கு இந்த லேயர் இது மேலே கிளிக் பண்ணியிருந்தா இதுக்கு மேலே தனியாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த லேயரை தனியாக்கிட்டு இதுக்கு வந்து இந்த செமிஸ்பியர் இருக்கு இல்லையா, இதோட மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். அகைன் இன்னொரு மாஸ்க் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இதை கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா வரும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் நமக்கு தேவையில்லாத இடம் வந்து இந்த மேலே இருக்கிற ரீஜன். ஸோ அதுக்கு வந்து Ctrl+Shift+I செலக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மொத்தமாக ஹைட் பண்ண போகிறேன். அதுக்கு பிளாக் ஃபோர்க்ரவுண்ட் கலரை வச்சு இப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லேயர் வந்து தனி லேயராகவே இருக்குது. அதே ஷேப்பில் இதோட மாஸ்க் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்கிளில் இருந்தும் இந்த சர்க்கிளோட மாஸ்கில் இருந்தும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த லேயர் மேலே தனியாக கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணி இது மேலே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, நம்ம வந்து இந்த டார்க் கலர் எடுத்துகிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 60, அரௌண்ட் 60 வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேட்ஸ் வந்து இப்படி. ஸோ இப்போ இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஃபீலை வந்து கொடுக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஆக்கிறதுக்கு இன்னொரு டார்க்கர் கலர் சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கூட கொஞ்சம் பேஸில் மட்டும் இந்த மாதிரி இப்படி பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஸ்னோ வந்து இது மேலே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிடும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்குது, இந்த ஹவுஸோட இமேஜ். இது வந்து ஒரு நார்மல் AI ஜென்ரேட்டட் இமேஜ். இதை நான் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்ச இடத்துல அப்படியே விட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் அப்படியே சாஃப்ட் எட்ஜஸாக விட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கேமரா ரா ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கேமரா ரா ஃபில்டர் வந்து இது மேலே அப்ளை பண்ணது காரணம் வந்து இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வார்ம் டெம்பரேச்சரில் இருக்குது. இது ஒரு கோல்டு டெம்பரேச்சர் மாற்றுறதுக்கு ஜஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும் மாற்றிருக்கு. அது எப்படி பண்ணால், இப்போ இந்த லேயர் இருக்குன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் சூஸ் பண்ணேன். இந்த கேமரா ரா ஃபில்டரில் கோல்டு டெம்பரேச்சருக்கு போனால் இதை வந்து டெம்பரேச்சரில் கோல்டு சைடு வந்து கொண்டு போங்க. வார்ம் டெம்பரேச்சருக்கு போனால் இந்த சைடு கொண்டு போகும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து எக்ஸாக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்னோ வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். ஸோ அந்த ஸ்னோவோட லேயரை மொத்தமாக நான் அப்படி கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிப்போம்.
ஓகே, பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே கிளிக் பண்ண இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த லேயரை வந்து நான் மல்டிப்ளை இல்லை லீனியர் பிளண்ட் மோடில் மாற்றிக்கிறேன். மல்டிப்ளையில் மாற்றினாலும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். மாற்றிட்டு இதை இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் கூட கொஞ்சம் கீழே இப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப மேலே இருக்க மாதிரி இருக்குது. பண்ணிவிட்டு இதோட ஃபில் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு இதோட 3D ஸ்ட்ரக்சர் நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இருக்குது பாருங்கள், பேஸ் ஒயிட் லேயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் லேயர், இந்த ஸ்னோ வந்து ஒயிட்டில் இருக்குது, இங்கெல்லாம் வந்து வேறு வேறு கலரில் இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயர் மேலே மட்டும் நம்ம வரையணும். அதுக்காக இதை பிக்சல் லாக் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் டிரான்ஸ்பரண்ட் பிக்சல்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி கீழே இந்த லேயரில் என்னெல்லாம் இடத்துல பிக்சல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அது மேலே மட்டும்தான் உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். நான் அப்படி ரேண்டமாக பெயிண்ட் பண்ணால் இந்த இடத்துல மட்டும்தான் பெயிண்ட் ஆகும். ஸோ லாக் பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு இந்த இடத்த இப்படி பெயிண்ட் பண்ணிப்போம். ஸோ இதே மாதிரி இந்த ஃப்ளோரை அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டே வாங்க. இது வந்து இந்த வீடோட ஃப்ளோ, அதாவது இந்த ஸ்னோஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கிற ஸ்னோவோட மிங்கிளான மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். பின்னாடி ஒரு 3 ஆட் பண்ணும்போது சில லைட்டிங்ஸ் ஒர்க்ஸ்லாம் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த குளோப்க்கு வந்து ஒரு ஷேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் கீழே பாட்டமில். அதுக்கு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ். இதில் எல்லாரும் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டீங்க, நீங்கள் எப்படி இந்த எலிப்டிக்கல் ப்ரஷ் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி. அதுக்கு இந்த ப்ரஷோட ஓரியன்டேஷன் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ரஷோட ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்படி மாறிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டார்க் ஷேட் எடுத்துகிட்டு இந்த நியூ லேயரில் இப்படி ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணாலே போதும், உங்களுக்கு கரெக்டான ஒரு எலிப்ஸோட ஷேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு குளோப் மேலேயும் நமக்கு வந்து இங்கே கீழே ஷேடு இருக்கும்போது இந்த குளோபும் அந்த இடத்துல இன்னும் டூ டார்க்காக இருக்கும். ஸோ அந்த இடத்த மறுபடியும் நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த இடத்த இன்னும் கூட கொஞ்சம் பெயிண்ட் பண்ணும். ஸோ காண்டாக்ட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட காண்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது பாட்டமில் ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எப்படி வரைஞ்சேன்னா ஜஸ்ட் வெறும் பெயிண்ட் ப்ரஷ் டூல், நார்மல் ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபுல் ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு மேலே எல்லாத்துக்கும் மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கலர் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ப்ரஷ் சைஸ் வச்சுட்டு ஃபென்ஸ் வந்து இந்த குளோப் கூடவே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த குளோப் கூடவே பார்த்திங்கன்னா இப்படியே வந்து இப்படி இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரோக் அகெயின் மேலே வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு இப்போ காப்பி எடுக்கிறதுக்கு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் அப்படி இன்னொரு காப்பி வந்துடும். அகைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஹரிசாண்டல் போல்ஸ் மாதிரி வரைஞ்சி கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது இந்த போல்ஸை கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கு நம்ம வந்து கீழே இருக்க லைனை வந்து தனியாக ஒரு லேயராக க்ரியேட் பண்ணிருக்கு இல்லையா, ஸோ எதர் அந்த லேயர் வந்து மேலே இப்படி லைட்டாக மூவ் பண்ணலாம், இல்லை மேலே இருக்க லேயரை கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். இப்போ ரெண்டுத்தையும் தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 லேயரும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நேம் கூட கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ மேனிபுலேஷன் பண்ணும்போது இதெல்லாம் நேம் பண்ணிக்கோங்க. இங்கே வேணால் இப்படி கேவஸாக இருக்கும், நேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபென்ஸை வந்து கொஞ்சம் 3D ஸ்ட்ரக்சரில் மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பெவல் அண்ட் எம்போஸ் வந்து இது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் வந்து போயிட்டு பெவல் அண்ட் எம்போஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பெவல் அண்ட் எம்போஸில் வந்து எம்போஸ் இல்லாமல் இன்னர் பெவல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னர் பெவல் கிளிக் பண்ணிவிட்டு இதோட டெப்த் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சைடில் வந்து டார்க் ஷேடும் இன்னொரு சைடு லைட்டும் அப்ளை ஆகும். இந்த மாதிரி பெவல்ஸ் வந்து அப்ளை ஆகும் நீங்கள் என்ன லேயர் வச்சுருக்கீங்களோ அந்த லேயருக்கு. ஸோ இந்த பெவல் வந்து நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் லைட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து வர மாதிரி வரும். ஸோ அதனால் லைட் வந்து மேலே இருக்க மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி இதோட சைஸை கூட நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3D ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். லைட் வந்து இந்த மேலே இருந்து வர மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சர். தென் இதோட ஷேடோ மோட் வந்து லீனியர் பர்னில் இருக்குது. இதோட ஒப்பாசிட்டி நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஷேடோஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபென்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஒரு சின்ன ஃபென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன அடிஷன் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபென்ஸ் கீழே இந்த ஃபென்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்னோவில் வந்து புதஞ்சிருக்க மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு சின்ன எஃபெக்ட். அதுக்கு வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் ஏற்றிட்டு அதோட ஓரியன்டேஷன் இந்த மாதிரி சின்னதாக மாற்றிட்டு நெக்ஸ்ட் இந்த கலரே எடுத்துக்கோங்க. ஒரு 40% ஒப்பாசிட்டி வச்சு ஒரு சின்ன டேப்பிங். இது வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலியூஷன் மாதிரி தெரியும். இப்போ வந்து எதுவுமே இல்லை, இப்போ லைட்டாக ஒரு எலியூஷனுக்காக தான் பண்ணுறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா கலர் கரெக்ஷன் வந்து கொஞ்சமாக பண்ண போகிறோம். இப்போ இதோட கலர் கரெக்ஷன் வந்து கொஞ்சம் வார்ம் டோன்லேயே இன்னும் இருக்குது லைட்டாக. ஸோ இந்த சைடு ப்ளூவில் இருக்குது, பட் இந்த சைடு வார்ம் டோன்லேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் போயிட்டு கலர் பேலன்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே கிளிக் பண்ணிடுறேன். இந்த ஹவுஸ் மேலே மட்டும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன கலரை ரிமூவ் பண்ணணுன்னு பாருங்கள்.
இப்போ நீங்கள் எல்லோ வந்து குறைக்கணும், ஏன்னா வார்ம் டோனோட இது. ஸோ அதனால் நான் ப்ளூ வந்து அதிகப்படுத்துகிறேன். ப்ளூ அதிகப்படுத்தும் போது மெஜெண்டா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் மெஜெண்டாவை அகைன் குறைக்கிறேன். ஸோ மெஜெண்டா குறைக்கும் போது கொஞ்சம் ரெட்னஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெட்னஸையும் குறைக்கிறதுக்கு ரெட்லேருந்து நான் தள்ளி போகிறேன். ஸோ தள்ளி போயிட்டு அகைன் ப்ளூ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் கலர் டோன், இது ஆஃப்டர். இதில் நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா இதோட ஃபில் ஒப்பாசிட்டியோ கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணி இதோட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கிறேன். இந்த ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரீஸ் மேலாம் ஒரு லைட் மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்கும். அது இல்லாமல் இதோட ஷேட்ஸே மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு டோனில் இருக்கும். ஸோ அந்த டோனை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணால் டார்க்கரான டோன் போயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் லேயரை புதுசாக க்ரியேட் பண்ணி இந்த ஹவுஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிரைட்னஸ் வந்து நான் லைட்டாக குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, இங்கே வந்து ஓவர் லைட் வந்து அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம பின்னாடி வந்து அந்த மூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ணும்போது லைட் பின்னாடி இருந்து வர மாதிரி நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வந்து கொடுக்கணும். அதுக்காக பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அகெயின் ஒரு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் க்ரியேட் பண்ணி மேலே கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்த மட்டும் எய்ம் பண்ணுங்கள். பிரைட்னஸை நல்லா கம்மி பண்ணுங்கள், கான்ட்ராஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த மட்டும் எய்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த விட்டுருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாஸ்க்கை வந்து இன்வெர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு Ctrl+I கிளிக் பண்ணி இன்வெர்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து எங்கேயுமே அப்ளை ஆகலை, அதாவது மொத்தமாக ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு தேவையான இடத்துல மட்டும் அதை ரிவீல் பண்ணலாம். எப்படின்னா, ப்ரஷ் டூல் எடுத்து தேவையான அளவுக்கு ஒரு ஒப்பாசிட்டி வச்சுக்கிட்டு ஒயிட்டை வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலராக வச்சுட்டு இந்த இடத்துல நான் இப்போ இப்படி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த டார்க்னஸ் வந்து எனக்கு கிடைக்குது பாருங்கள். அந்த பிரைட்னஸ் இந்த இடத்துல மட்டும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ ஒரு சைடு மட்டும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கணும் போது இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸோட மாஸ்க் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கலர் பேலன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா இதுக்கு மேலே என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து கலர் பேலன்ஸ் வந்து டாப்பில் இருக்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைஞ்சேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுக்கு மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு அதையும் இந்த ஹவுஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ப்ரஷ் சைஸஸ் கம்மி பண்ணிவிட்டு ஹார்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷில் கொஞ்சம் ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு ஃபுல் ஒயிட்டில் கலர் வந்து பிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து இப்படி நார்மல், நான் ரொம்ப டீட்டெயிலாக எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மலாக கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்கிற லைட்ஸ் வந்து நீங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அனதர் ட்ரீயில் வந்து ஓவர்லேப் ஆகிறது வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்டோட இதை வந்து வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஒயிட்டில் வந்து இப்படி ஒரு டாட் நீங்கள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்ஸ் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் வந்து வரைஞ்சிக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த மூன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, மூன் ஸ்ட்ரக்சரை பின்னாடி கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த மூன் வந்து ஒரு சின்ன லேயர் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மூனோட பிக்சர் தான். நான் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மூனோட ஷேப்லேயே வந்து ஒரு ஸ்பியர் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு லாவெண்டர் கலரில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஒரு மூன் லேயர் போட்டுட்டு அதை வந்து லீனியர் டாட்ஜில் ஆட் பண்ணியிருக்கேன். அகைன் இதை வந்து லுமினாசிட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். லுமினாசிட்டியில் வந்து இதோட லைட் அண்ட் டார்க் வேல்யூஸ் மட்டும் கீழே அப்ளை ஆகும். இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ளே பண்ணிக்கலாம். லீனியர் டாட்ஜ் அப்ளை பண்ணது வந்து இதோட லைட், அதாவது எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஒரு கலர்ஸ் இருக்கும் அந்த கலர்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகுது. இதை தான் வந்து நான் மூணு லேயரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லேயர் வந்து அப்படியே கொண்டு வரேன். இந்த மாஸ்க் வந்து டெலிட் பண்ணிடுறேன். இந்த லேயர் எப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்பியருக்கு பின்னாடி வச்சுட்டு இந்த ஸ்பியரை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதாவது இந்த மூணு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு அவுட்டர் க்ளோ வந்து இருக்கும். எஃபெக்ட்ஸ் போயிட்டு அவுட்டர் க்ளோ வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ அவுட்டர் க்ளோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து லீனியர் டாட்ஜ் பிளண்ட் மோட் வந்து லீனியர் டாட்ஜில் இருக்குது. இப்போ கலர் டாட்ஜ்னா பின்னாடி இருக்க கலரோடு சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டார்க் கலர்ஸ் இருக்குது. டார்க் கலர்ஸை இது அவாய்ட் பண்ணிடும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வேல்யூஸ் இருக்கனால இந்த இடத்துல ஒரு க்ளோ சின்னதாக தெரியும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் லீனியர் டாட்ஜ், அதாவது ஆட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த க்ளோ இருந்தால் போதும். இந்த இடத்த மட்டும் பார்க்கணும், கீழே பார்க்க வேண்டாம். கீழே வந்து நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ப்ரெட் வந்து எனக்கு ஓகே. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளரினஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரேஞ்சும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு சின்ன க்ளோ இருக்குது. பட் இந்த லேயர் வந்து கீழே எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு மாஸ்க் வந்து இது க்ரியேட் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷில் கீழே வந்து பிளாக் ஃபோர் கிரவுண்ட் கலராக வச்சு எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த அவுட்டர் க்ளோ இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் க்ளோ வந்து மாஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணிடும், அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அவுட்டர் க்ளோ மேலே கிளிக் பண்ணி கிரியேட் லேயர் அப்படின்னு கிளிக் கொடுக்குறேன். இப்படி கிரியேட் லேயர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் க்ளோ மட்டும் தனியாக ஒரு லேயராக கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் சேம் இந்த மாஸ்க் அப்படியே இதுக்கு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு க்ளோ வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக ஆகும். ஓகே, இப்போ லேயர் நேம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த க்ளோப் இருக்கு இல்லையா,
இந்த க்ளோபுக்கு மேலே ஸ்னோ இருக்குது. இந்த ஸ்னோ இருந்ததுன்னா இந்த ஸ்னோ கீழே ஒரு ஷேடோ இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு ஷேடோக்கு ஒரு டார்க் கலர், இங்கேருந்து ஒரு டார்க் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இப்படி பெயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. அதாவது கீழே வந்து ஷேட்ஸ் அதிகமானதுனால இந்த ஸ்னோ வந்து தனியாக இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட பிளண்ட் மோட மல்டிப்ளேயில் மாற்றிட்டு இதோட ஃபில்லை வந்து லைட்டாக ப்ளே பண்ணணும். ஓகே, ப்ளே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்னோ இருக்கு இல்லையா, அந்த ஸ்னோ மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி சேம் அங்கே என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ அதே கலர் வச்சுட்டு இப்படி ஒரு பெயிண்ட் அப்படி ஒரு லேயர் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்னோ வந்து ரொம்ப அதாவது இதுக்கு ரெண்டுத்துக்கும் டெப்த் அதிகமாக இல்லாமல் ரெண்டும் மிங்கிளான மாதிரி இருக்கும். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், பட் இது எல்லாமே நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஆட் ஆன் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளோபோட ஸ்ட்ரக்சரில் வந்து கீழே பாட்டமில் ஒரு சைடு தான் டார்க் கொடுத்துருக்கும். ஸோ இந்த சைடும் நல்லா டார்க்கராக இருக்கும் நமக்கு. இது டார்க்காக இருந்தது தவிர்த்து இந்த மூனோட க்ளோ இருக்கு இல்லையா, அந்த மூனோட க்ளோ எங்கெல்லாம் ஆஃப் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் லேயரில் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இந்த ட்ரீயோட இந்த எட்ஜஸில் வந்து லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பயங்கரமாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹவுஸ்க்கு மேலே ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிளைன் ஒயிட் கலர் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்து ஒரு 80% ஒப்பாசிட்டியில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணி இதை வந்து லீனியர் டாட்ஜாக மாற்றிடுறேன் பிளண்ட் மோட். ஸோ மாற்றிட்டு ஜஸ்ட் இப்படி பெயிண்ட் பண்ணுங்க. இது எதுவுமே டீட்டெயிலான ஒர்க் கிடையாது, ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான். பட் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்கள், வித்தவுட் லைட்ஸு வித் லைட்ஸ். ஸோ அந்த லைட் வந்து சின்னதாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து. நான் இப்போதைக்கு சும்மா பெயிண்ட் பண்ணுறேன், பட் போக போக நான் வந்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி ரிஃபைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்புட் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து வித்தவுட் லைட்ஸ் பாருங்கள். இப்போ வித் லைட்ஸ். வித் லைட் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த பிரைட்னஸ் இருக்குது இல்லையா, அந்த பிரைட்னஸ் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு. இது வந்து ரொம்ப டூ டார்க்காக இருக்குது. ஸோ அந்த பிரைட்னஸை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இப்போ ஓவராலாக நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணியாச்சு. இங்கே மேலே வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்கேன். இந்த க்ளோப் மேலே இந்த க்ளோப் டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை கொண்டு வந்து மேலே எப்படி தனியாக ப்ளேஸ் பண்ணி, இதுதான் அந்த ராக் டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த க்ளோப் மேலே தான் அது பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ இந்த க்ளோப் ஓப்பன் பண்ணி இந்த ஷேட்ஸ் எல்லாத்துக்கும் மேலே போட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட், அதாவது இதோட எஃபெக்ட் வந்து லைட்டாக தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு இதோட ஃபில் வந்து நான் எனக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது எல்லாத்துக்கும் மேலே இருக்கும்போது நம்ம மேலே கொடுத்துருக்க ஷேட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ நான் எல்லாத்துக்கும் கீழே கொடுக்கும்போது நம்மளோட ஷேட்ஸும் சேர்த்து இது அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூனோட க்ளோ இருக்கு இல்லையா, அந்த மூனோட க்ளோ வந்து இந்த சைட்லேயும் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த சைட்லேயும் கொஞ்சம் கிடைக்கும் க்ளோபில். ஸோ க்ளோப் மேலே ஓவராலாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ல இந்த மூனோட க்ளோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலரில் கொஞ்சம் க்ளோ வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ அதை வந்து லீனியர் டாட்ஸில் மாற்றிட்டு அதோட ஃபில்லை கூட நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோபோட டார்க்னஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு இன்னும் டெப்த்தை வந்து கொடுக்கறது. ஸோ ஒரு நியூ லேயர் அகைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னும் இதோட 3D ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இதையும் பிளண்ட் மோட் மல்டிப்ளேயில் மாற்றிட்டு இதோட ஃபில்லோடையும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒரு நார்மல் இமேஜ் அது. ஸோ அந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே பிளண்ட் மோடில் வந்து இருக்குது. நார்மல் இமேஜ் நான் காட்டுறேன். ஸோ இதான் வந்து ஒரு நார்மல் இமேஜ். இது இந்த நார்மல் இமேஜ் கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்து பிளண்ட் ஆகும் பேக்ரவுண்டில். ஸோ இதுக்கு வந்து ஒரு மாஸ்க் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நார்மல் இமேஜ் இப்படி இருக்கு இல்லையா, மல்டிப்ளே பிளண்ட் மோடில் இப்படி கொடுத்துருவேன். இப்படி கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்லேயே இருக்க மாதிரியே இருக்குது, பட் நமக்கு அந்த பின்னாடி இருக்க கலரோட பிளண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூணுக்கு இன்னொரு க்ளோ லேயர் வந்து நான் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்குறேன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி இது பேக்ரவுண்டில் வச்சுட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் தான், ப்ரஷ் வச்சு இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு டேப் வந்து கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னல் க்ளோ வந்து கிடைக்குதா. ஸோ இந்த க்ளோ வந்து லீனியர் டாட்ஜாகவே இருக்கும். இதோட மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம்லாம் வந்து எரேஸ் பண்ணுங்கள். மூணோட க்ளோ வந்து ஓரளவுக்கு இருக்கும். இப்போ இதோட ஒபாசிட்டி ஆர் ஃபில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மூணு வந்து க்ளோ ஆகிறதுனால நமக்கு கீழேயும் வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அந்த க்ளோ கிடைக்கிறதுக்கு ஒரு நியூ லேயர் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து நம்ம எப்படி ஷேடோ கொடுத்தோமோ ஷேடோக்கு கீழே இருக்கும். ஷேடோ இங்கே இருக்கு இல்லையா, அந்த ஷேடோக்கு கீழே வந்து ஒரு க்ளோ வரும். இந்த க்ளோ எப்படி இருக்குன்னா சேம் எலிப்டிக்கல் ஷேப்பில் ஹார்ட்னஸ்லாம் குறைச்சிடணும். இந்த கலர் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளண்ட் மோட் வந்து கலர் டாட்ஸில் மாற்றிடும்.
மாற்றிட்டு அகைன் இதை நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை பெருசு பண்ணிவிட்டு ஒரு 30% ஒப்பாசிட்டியில் ஒரு சின்ன டேப் அகைன் கொடுத்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி கிடைக்கும். தேவைப்பட்டால் இதோட ஹியூ வந்து சேஞ்ச் பண்ணி இந்த கலர் வந்து எக்ஸாக்டாக கொண்டு வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு மேனிபுலேஷன் வந்து கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்னோ ஓவர்லே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே லாஸ்ட்டாக ஒரு ஸ்னோ ஓவர்லே இருக்கும். ஸோ அந்த ஸ்னோ ஓவர்லே ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்னோ ஓவர்லே இன்டர்நெட்லேருந்து எடுத்திங்கன்னா அந்த ஸ்னோ ஓவர்லே கொண்டு வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் பிளண்ட் மோடுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான இடத்த மாஸ்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது நார்மலாக இருந்து எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் டாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதோட பிளண்ட் மோட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனுக்கு மாற்றும்போது இந்த மாதிரி ஸ்னோ பொழிகிற மாதிரி இருக்கும். அகைன் இந்த மாஸ்க் அவுட் பண்ணிடுங்க. தேவையில்லாத இடத்துல மாஸ்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்னோ வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த போஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பியர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு 1:1 பிக்சல் ரேஷியோவில் இருக்க ஒரு கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரை வந்து 50% கிரேவால் ஃபில் பண்ணும். அதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணி Shift+Backspace கொடுக்குறேன். ஃபில் டயலாக் பாக்ஸ் வந்ததும் இதில் 50% கிரே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் போயிட்டு ரெண்டரில் லென்ஸ் ஃப்ளேர் அப்படின்றது கொடுக்கும். ஸோ லென்ஸ் ஃப்ளேர் கொடுத்துட்டு இந்த லென்ஸ் ஃப்ளேர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் ஃபில்டர் போயிட்டு இதில் டிஸ்டார்ட்டில் போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து போகும். போலார் கோஆர்டினேட்ஸ் போயிட்டு இதில் போலார் டு ரெக்டாங்குலர் அப்படின்னு சூஸ் பண்ணால் இந்த எலிப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து இந்த லேயரை செலக்ட் பண்ணி Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் போயிட்டு அகைன் டிஸ்டார்ட்டில் போலார் கோஆர்டினேட்ஸ் போயிட்டு ரெக்டாங்குலர் டு போலார் கொடுங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பால் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்தோன்னா இப்போ இது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கிளாஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இப்போ நீங்கள் எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்து ஒரு செலெக்ஷன் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. பண்ணி எக்ஸாக்டாக கூட வச்சு மேக் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து இதை காப்பி பண்ணிக்குவோம். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இதில் இருக்க லைட்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணி இதோட பிளண்டிங் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இதில் திஸ் லேயர் இருக்கு இல்லையா, திஸ் லேயரில் டார்க்னஸை வந்து ரிமூவ் பண்ண உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை சாஃபன் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு மெஜெண்டா கலரில் ஆட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதை டீசாச்சுரேட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+U கொடுத்து டீசாச்சுரேட் பண்ணிடுறோம். இது ஒரு பால் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ இதை கொண்டு வந்து நம்மளோட குளோபுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி இதோட பிளண்ட் மோடை வந்து லைட்டனுக்கு வந்து மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கும் ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். கீழே காண்டாக்டில் இருக்க மாதிரி தெரியணும். ஸோ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணி அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் லைட்டாக கீழே வந்து ஒரு டார்க்கர் கலர் வந்து இப்படி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கிளாஸ் பியர் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதோட ஃபில்லை கூட லைட்டாக நீங்கள் குறைச்சி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் வந்து வித் கிளாஸ் அண்ட் வித்தவுட் கிளாஸ் ரெண்டுமே பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா எல்லா லேயரையும் மொத்தமாக செலக்ட் பண்ணி ஒரு குரூப் ஆக்கிக்குவேன். இதுக்கப்புறம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட் டு கேமரா ரா ஃபில்டருக்கு போயிடுவேன். இந்த குரூப்பை வந்து Ctrl+J கொடுத்து ஒரு காப்பி வந்து எடுத்துகிட்டு இதை மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு மர்ஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இதோட டெம்பரேச்சர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அகைன் ஒரு கோல்டு டெம்பரேச்சருக்கு போனாலும் போகலாம். இங்கேருந்து நீங்கள் வார்ம் கொண்டு போனாலும் போகலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போஷர் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் கேமரா ரா ஃபில்டரில் கொடுத்துட்டு ஃபைனலாக ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மேனிபுலேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை பார்த்துருப்போம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான டிசைன் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யுவர் அறிவு. பாய்.